ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பார்க்கும்போது 2ஆம் தேதி மார்ச்லேருந்து 8ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடியது, அதாவது திங்கட்கிழமையிலே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வாரத்தின் பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பணம் எப்படி வரும், கடன் சுமை குறையுமா, தொழிலே வளர்ச்சி வருமா, சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். இந்த சந்திரனின் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரம்னு கடகராசியிலேருந்து சுவாதி நட்சத்திரம்ங்கிற துலா ராசி வரைக்கும் பயணம் பண்ண போகிறார். அவங்க ராசியின் லாபஸ்தானத்துக்குரியவர் அந்த சந்திரன், அவருடைய பயணம். அதுபோல் 2ஆம் இடத்துக்குரியவரும் 9ஆம் இடத்துக்குரியவருமான இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்க போகிறார், உச்சத்திலிருந்து பார்க்க போகிறார். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த உச்சத்திலிருந்து பார்க்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரியவரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவருமான இவர் பணவரவை கொடுப்பார். பணத்தின் வழியாக வரக்கூடிய லட்சுமி கடாட்சங்கள்லாம் உண்டு. ஆனாலும் கணவன் மனைவியிலே ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்துவார் என்ற எச்சரிக்கையும் உண்டு. சந்திர கிரகணமானது 3ஆம் தேதி அன்று 12ஆம் இடமான சிம்மராசியிலே நடக்க இருக்கிறது. இந்த 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம் அப்படிங்கிற இடத்தை ஏற்படும். அப்போ நிறைய செலவுகள் உண்டு. அன்கண்ட்ரோல்டு ஸ்பெண்ட் த்ரெஃப்ட் அப்படி இருக்கும், ஸ்பெண்டிங்ஸ். அப்போ ஸ்பெண்ட் த்ரெஃப்டாக மாற்றிடும், நம்மளை செலவாளியாக மாற்றிவிடும் அப்படின்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேதுவுடன் சேர்ந்ததுனாலே ஆரோக்கிய தொடர்பான செலவுகள் நிறையா இருக்கும். அதுவும் இண்டிகேஷனாக இருக்குது இந்த சந்திர கிரகணம். அதுக்கு என்ன பண்ணணும், 3ஆம் தேதி அன்றைக்கு அவசியம் சந்திர கிரகணத்தின் முடிவுலே வீடெல்லாம் நல்லா சுத்தம் படுத்தி நம்மளும் குளிச்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு எல்லாத்துக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு அவசியம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு போய் அவங்க நடையெல்லாம் திறந்த உடனே அவங்கள போயிட்டு 2 நல்லெண்ணெய் விளக்கு வாங்கிட்டு அழகாக கொண்டு போய் ஏற்றிட்டு அங்கேயும் சாமி சுற்றிட்டு வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க. மனசில் இருக்கிற சங்கடங்கள் வெளியில் முதல்ல போகணும். துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு இதுவே பரிகாரம். இதே பண்ணலாம். பெரிய பரிகாரம்னா இதுதான் பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். 6ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை அறுப்பது சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்கள்லாம் போயிடும். அது ஒன் மோர் சாய்ஸ் நமக்கு. அன்றைய நாளிலே விநாயகர் பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு, தேங்காயை உடைச்சிட்டு முடிஞ்சால் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அருகம்புல் மாலையை சார்த்தி ஒரு 11 சுற்றி அவரை சுற்றி வணங்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்திற்கு இல்லையா, ஏதான கடன் நம்ம வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும்னு என்ன வச்சுட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற விஷயத்த பண்ணணும். ஸோ கொஞ்சம் கவரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி கடன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இதுவும் நல்ல ஐடியா. ஏன்னா 2ஆம் இடத்துல சுவாதியில் போய் உட்கார போகிறார் சந்திரன். சுவாதி அப்படிங்கிறது நரசிம்மனை வழிபடுறது. இந்த நரசிம்மனை சாயங்கால வேளையில் வழிபடுறதுனாலையும், அதுவும் பர்டிகுலராக இந்த வாரத்தில் சாயங்காலம் அவசியம் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க கூட உங்களுக்கு பல விதத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகிவிடும் அப்படிங்கிறத இண்டிகேஷன் தெரியறதுனால இந்த வாரத்தை இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.